மற்ற யூடியூபர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஃபேமை வந்து தவறான யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து மிஸ்டர் இந்தியன் ஹேக்கர் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஹிந்தி யூடியூபர் வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு கிணத்தை பாக்குறாரு. அந்த கிணறு வந்து ரொம்பவே வந்து பாலடைஞ்சு ரொம்பவே வந்து மோசமான நிலைமையில இருக்கு. அதை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு, சூப்பரான முடிவு எடுக்கிறாரு. அது முதல்ல ஒரு டீம் போய் காமிக்கிறப்ப சுத்தி வந்து ஃபுல்லாவே புதராவே இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த புதரை ஃபுல்லாவே வந்து மொத்தமா கட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த கிணத்துக்குள்ளேயும் சிலது வந்து நிறைய மரங்கள்லாம் வளர்ந்துதான் இருக்குது. அது எல்லாத்தையுமே பொறுமையா கட் பண்றாங்க. ரொம்பவே ரிஸ்கான ஒரு ஜாப் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடியில போய் பாக்குறப்ப நிறைய தூசிகளா இருந்துச்சு, நிறைய குப்பைகள்லாம் இருந்துச்சு. சோ கண்ணில் பற எல்லா குப்பையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வெளியே எடுத்துறாங்க. இதுக்கு மேல வந்து தண்ணி ரொம்பவே வந்து ரொம்ப நாளாவே வந்து தண்ணி மூவ்மெண்ட் இல்லாம அப்படி இருந்ததுனால வந்து ரொம்பவே வந்து ஸ்மெல் வர பேட் தண்ணியா இருந்திருக்கு. மோட்டாரை போட்டு நைட் ஃபுல்லா தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தண்ணியை ஃபுல்லா வெளியே எடுக்கிறப்ப தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குளம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுல தண்ணியே இல்ல, பட் மொத்தமா தண்ணி அங்க மாத்திரலாம் அப்படின்னு மொத்தமா அதை பிளான் பண்ணி பைப்பையும் மோட்டார் யூஸ் பண்ணி கிணத்துக்குள்ள எல்லா வேஸ்ட் தண்ணியை வந்து ஒரு குளத்துக்கு மாத்திடுறாங்க. அந்த குளத்து தண்ணி வந்து சில உயிரினங்கள் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பாக்குறப்ப தண்ணி எப்படி இருந்துன்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தப்பா நினைக்காதீங்க, நல்ல கண்டென்ட்ஸ் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாக்குறப்பயும் தண்ணி வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. இதை நம்ம திரும்பி பண்ணணும் அப்படின்ட்டு என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அடியில போயிட்டு கிரேன்லாம் யூஸ் பண்ணி எல்லா குப்பையான தண்ணி எல்லாமே வந்து சேறு சகதியா இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே கையாலேயே வந்து யூஸ் பண்ணி மேனுவலாவே எடுத்து எல்லா குப்பையும் வெளியே கொஞ்சமா ஏத்த ஆரம்பிச்சாங்க. இது கிட்டத்தட்ட 2 நாளாவே இந்த ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மேக்ஸிமம் இந்த எல்லா குப்பையும் வந்து வெளியே எடுத்துறாங்க. வந்து முடிஞ்ச அளவுக்கு மோட்டார் யூஸ் பண்ணி வந்து சில தண்ணியான வேஸ்டான தண்ணியை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. கடைசியா பாக்குறப்பதான் தெரியுது அந்த தண்ணி எவ்வளவு பியூரா வருதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் உழைப்புக்கு அப்புறம் அந்த கிணறை வந்து ரொம்ப சூப்பரா மாத்திடுறாங்க. அதுல வர தண்ணி எல்லாமே அவ்வளவு சூப்பரா அவ்வளவு கிளீனா இருக்குது. இதுக்கப்புறம் அந்த மக்களால வந்து இந்த தண்ணியை வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும். நிஜமா இவர் வந்து நிஜமே சூப்பரான யூடியூபர் தான் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.